அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு முன்பதாக உது செய்யக்கூடிய அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உது செய்யக்கூடிய அந்த காரியத்திலே நாசிற்குள் உள்பகுதியிலே அதிகமாக, அதாவது மூக்கிற்குள் உள்பகுதியிலே அதிகமாக தண்ணீரை செலுத்தி மூக்கை சுத்தம் செய்ய சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் நோன்பாளியாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? நாசிக்கு உள்பகுதியிலே, மூக்குக்கு உள்பகுதியிலே நோம்புடைய நேரத்திலே நாசிக்கு உள்பகுதியிலே அதிகமாக தண்ணீர் செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். காரணம், அந்த நாசிக்குள் அதிகமாக உள்பகுதியிலே தண்ணீர் செலுத்தப்படும் போது, அதாவது தட்டு தடுமாறி அந்த தண்ணீர் என்ன செய்யலாம்? தொண்டைக்குள் செல்லலாம். அதனால் நோன்புக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். நோன்பாளியாக இல்லாதவர்கள் நாசிக்குள் அதிகமாக தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்யட்டும் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் நோன்பை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், பேணிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று உது செய்வோம். அல்லாஹ் நம்முடைய உதுவையும் தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.